நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களை, இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற செய்தியினுடைய தலைப்பு தேவத்துவம் என்ற அடிப்படையில் அதற்கு ஒப்பனையாக இருக்கிற பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்ற தலைப்பின் கீழாக உங்களை சந்திக்க நான் பிரியப்படுகிறேன். அதற்கான வசனத்தை நாம் இப்போது பார்க்கலாம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3 வசனங்கள் வரை நாம் பார்க்கலாம். 1, 2, 3 வசனம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். இங்க இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் திருவுளம் பற்றின தேவன். அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு சொன்னார்? தேவன் பழைய ஏற்பாட்டு நாட்களில பங்கு பங்காக வகை வகையாக என்று சொன்னால், முதலாவது நியாயாதிபதிகள் மூலமாக பேசினார், ஆசாரியர்கள் மூலமாய் பேசினார், தீர்க்கதரிசிகள் மூலமாய் தம்முடைய ஜனங்களை அவர் சந்தித்து கொண்டு வந்தார். இப்பொழுது அப்படி இல்லாதபடிக்கு குமாரன் மூலமாய் நம்மை திருவுளம் பற்றினார் என்று சொன்னால், குமாரன் மூலமாய் நம்மை சந்திக்கிறார் என்று பொருள். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்மை தேவன் சந்திக்கிறார். அதை நாம் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் திருவுளம் பற்றின தேவன், பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில், இது கடைசி காலம், இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றினார். இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்மை சந்திக்கிறார். சந்தித்த தேவன் என்ன சொல்லுகிறார்? கடைசியில இந்த 3வது வசனம் இறுதியில நாம் பார்க்கிறது, அவர் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், வீற்றிருக்கிறார். வலது பாரிசத்தில் என்று சொன்னால் வலது கை பக்கமாக இயேசு கிறிஸ்து தேவனுக்கு முன்பாக அமர்ந்து கொண்டிருக்கிறார். நீங்க 5வது வசனத்தை கவனித்தீர்கள் என்று சொன்னால், எப்படி எனில் நீர் என்னுடைய குமாரன், தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். ஜெனிப்பித்தேன் என்று சொன்னால் உம்மை பிறப்பித்தேன் என்றும், நான் அவருக்கு பிதாவாயிருப்பேன். என்னது? இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் பிதாவாயிருப்பாராம், அவர் எனக்கு குமாரனாயிருப்பார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாயிருப்பார். இந்த வார்த்தைகளை எந்த தேவ தூதர்களுக்கு அவர் சொன்னது கிடையாது. ஆக பிதா யார் என்பதையும் குமாரன் யார் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதை அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த முழு வேதாகமும் நமக்கு சரியாக விளங்கும். ஒரு முறை இப்படிதான் இயேசு கிறிஸ்து தம்முடைய 3 சீஷர்களை மறுரூப மலைக்கு கொண்டு சென்றார். அது மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை வாசிக்கிறேன், கவனிங்க. என்னன்னு சொன்னா, 6 நாளைக்கு பின்பு யாக்கோபையும் யோவானையும் பேதுருவையும் அந்த மலைக்கு கொண்டு செல்லுகிறார். அங்கே இயேசு கிறிஸ்து மறுரூபமாகுகிறார். அங்கே எலியாவும் மோசேயும் இயேசு கிறிஸ்துவோட பேசுகிறதாக இவர்கள் காண்கிறார்கள். அந்த சமயத்தில் நீங்க கவனிக்கணும், இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய சீஷர்களும் அந்த மலை மீது இருக்கிறாங்க. மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறத நாம் பார்க்க போறோம். கவனிங்க 5வது வசனம். அவன் பேசுகையில் என்று சொன்னால் பேதுரு பேசுகையில்
பேதுரு என்ன சொன்னாருன்னு சொன்னா, இந்த மறுரூப மலையில நாம் எலியாவை பார்க்கிறோம், பேதுருவை பார்க்கிறோம், மோசையை பார்க்கிறோம். ஆகவே நாம் இந்த எலியாவுக்கும் மோசேவுக்கும் உமக்கும் 3 கூடாரங்களை நாம் போட்டு இங்கே தங்கலாம் என்று சொன்னார். அந்த வார்த்தையை தேவன் கேட்ட பிறகு இங்கு என்ன பேசுகிறார் என்று சொன்னால், அவன் பேசுகையில் இதோ ஒளி உள்ள ஒரு மேகம் அவர்கள் மீது நேரிட்டது, அவர்கள் மேல் நேரிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது. இவருக்கு செவி கொடுங்கள். ஏன் இந்த வார்த்தை அங்கே பரிசுத்த ஆவியானவர் பதிவு செய்தார் என்று சொன்னால், பேதுரு சொன்னார் இல்லையா, எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், உமக்கு ஒரு கூடாரம், 3 பேர் சொல்றதும் நாங்க கேட்கிறோம். அந்த மெத்தட்ல இவர் பேசினார் பேதுரு. அதற்கு தேவன் சொன்னார், எலியாவுக்கு செவி கொடுக்க வேண்டாம், மோசேக்கு செவி கொடுக்க வேண்டாம், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொன்னார். இவர் என்னுடைய குமாரன், இவருக்கு நீங்கள் செவி கொடுங்கள் என்று சொன்னார். இதுக்கு ஒப்பனையாக அப்படியே இந்த பேதுரு மீண்டும் இந்த வசனத்தை 1 பேதுரு 1வது அதிகாரம் 17 மற்றும் 18வது வசனத்தை நீங்கள் கவனியுங்கள். 2 பேதுரு. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு சத்தம் உன்னதமான மகிமையில் இருந்து அவருக்கு உண்டாகி என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டாகி, பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்ற பொழுது அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை நாங்கள் கேட்டோம். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவோடு பேசினார், அந்த சத்தத்தை நாங்கள் கேட்டோம் என்று சொன்னார். ஆகவே என் பிரியமானவர்கள், அன்பு தேவனுடைய ஜனமே, இந்த அற்புதமான வேளையில ஒரு புதிய ஒரு தலைப்பின் கீழாக உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் அடியேன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை உங்களுக்கு சமயம் இருந்தது என்று சொன்னால் உங்களுடைய வேதத்தை கையில் வைத்துக்கொண்டு இந்த வசனங்களை நீங்கள் கோடிட்டு வைத்துக் கொள்ளுங்கள். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் வசனம் 7 கவனியுங்கள். பரலோகத்திலே சாட்சி இடுகிறவர்கள் 3. பரலோகத்திலே சாட்சி இடுகிறவர்கள் 3: பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவைகளே. இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள், 3 பேரும் ஒன்றாயிருக்கிறார்கள் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 1 3ஆக இல்லை, 3 பேரும் ஒன்றாயிருக்கிறார்கள், ஒற்றுமையா இருக்கிறார்கள், ஒரே காரியத்தை செய்கிறார்கள், ஒரே திட்டங்களை வகுத்து செயல்படுகிறார்கள் என்ற பொருள்தான் ஒன்றாயிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கணவன் மனைவி ஒன்றா இருக்கிறாங்க, கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் ஒன்றாயிருக்கிறார்கள் சொன்னா எல்லாரும் ஒண்ணு என்று அர்த்தம் இல்லை. அப்படி ஒற்றுமையை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே பிரியமானவர்கள், அன்பு தேவனுடைய ஜனமே, இந்த அற்புதமான தலைப்புல இன்னும் அநேக காரியங்கள் கவனிங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஒன்றான 3வது வசனத்தை கவனிங்கள். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஒருவர் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று சொன்னால் பிதா யாரு, குமாரன் யார் என்று முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் 3ம் ஒன்றுதான் என்று இந்த நாள் வரையிலும் தகாத விதமாய் அவர்கள் வேதத்தை புரிந்து கொள்ளாத வகையில் முரண்பாடான வார்த்தைகளை பேசிக்கொண்டு வருகிறத நான் பார்க்கிறேன். அப்படி இல்லை. 3ம் ஒன்று என்று சொன்னால் அவர்களுக்கு நித்திய ஜீவன் இல்லை. நித்திய ஜீவன் என்று சொன்னால் பரலோக வாழ்க்கை அவர்களுக்கு கிடைக்காது. தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டால் மாத்திரமே அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆகவே இந்த காரியங்கள் நீங்கள் யோசித்துக் கொண்டிருங்கள். தொடர்ந்து இந்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்ற தலைப்பின் கீழாக மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். இப்போது பேசின வார்த்தைகளை உங்களுடைய வேதத்திலிருந்து அதை எடுத்து நீங்களும் தியானிங்கள். முரண்பாடான கருத்துக்களை அடியேன் பேசியிருந்தால் அடியனோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.